எவ்வளவு பொய்ய இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு இருக்கார். நேற்று தினம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு இப்போ ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்போ எங்கே காணாமல் போனோன்னு சொன்னேன், உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறாக பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னனே வெளியே உங்களை பற்றி தவறாக எப்பொழுதும் பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க, காலுக்குள்ள இருக்கிறேன், எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா, 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். 51 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது மேடையிலேயோ பொது வெளியிலேயோ யாரை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுப்பேன். விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். நேத்து நம்ம பெரிய தத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, கொடுஞ்சிறைக்கே அஞ்சாத நானா கொரோனாவுக்கு அஞ்ச போறேன் அப்படின்னு இந்த டயலாக் எதுக்காக சம்பந்தம் இல்லாம விட்டுச்சு, அந்த டெட் பாடி அப்படி என்ன பேசுனது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலுமே தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறாரு. குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கி அவர் பேசிய பேச்சுக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை ஆரவாரம் செய்ய வச்சது. அது மட்டும் இல்லாம புள்ளி விவரங்களோடு என்னென்ன அதிமுக செஞ்சிருக்குது, என்னென்ன அதிமுகவினுடைய திட்டங்களுக்கெல்லாம் இந்த திமுக ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குதுன்னு சொல்லி புள்ளி விவரங்களோடு ஒவ்வொன்றாக எடுத்து அடிக்க 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 அந்த மு.க. ஸ்டாலின் கும்பலுக்கு உதறல் எடுத்துக்கிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்துல இருந்து கதறானுங்க, கதறிக்கிட்டே இருக்கிறானுங்க. அதனாலதான் கொடுஞ்சரைக்கே அஞ்சாதான் நானா கொரோனாவுக்கு அஞ்ச போகிறேன் அப்படின்னு ஒரு பில்டப் விட்டுருக்கிறாரு நம்ம பெரிய தத்தி. அப்படி என்ன ட்ரிகர் பண்ணி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி? ஒண்ணும் இல்லைங்க, கொரோனா டைம்ல இந்த அரசுக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. பத்திரப்பதிவு துறையில வருமானம் கிடையாது, கலால் துறையில வருமானம் கிடையாது, வீட்டு வரிகள் நாங்கள் வாங்கவில்லை, மின்சார வரியும் நாங்கள் வாங்கவில்லை, இப்படியாக எந்த வரியுமே எந்த வருமான வரியுமே எங்களுக்கு வரவில்லை. ரோட் டாக்ஸ் கிடையாது, ஏன்னா லாக்டவுன் போட்டாச்சு, எந்த வாகனமும் ஓடல, தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. அப்படி இருக்கும்போது எந்த வருமானமும் இல்லாத போது இந்த அரசு, இந்த அதிமுக அரசு அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இந்த மக்களுக்கான உதவிகளை வழங்கினது. களத்துல நாங்க ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் களத்துல இறங்கி மக்கள் சேவை செஞ்சோம். அந்த கொரோனாவையும் பொருட்படுத்தாம நாங்க ரேஷன் கடைகள்ல விலையில்லா பொருட்களை கொடுத்தோம். 2 முறை பணம் போட்டிருக்கிறோம், 1000 ரூபான்னு. அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது வந்த பொங்கலின் பொழுது 2500 ரூபாய் நாங்க போட்டோம். இவ்வளவும் 1 ரூபாய் கூட வருமானம் இல்லாத போது இந்த அதிமுக அரசு இவ்வளவு செய்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கொரோனாவுல இவரு போட்டோ ஷூட்டுக்கு அலையிறாரு. எப்படி மு.க. ஸ்டாலின், யாரும் ஒண்ணு கூடாதீங்கயா, யாரும் ஒண்ணு கூடி போயிட்டு நிக்காதீங்கயா, இது வந்து கொரோனா காலகட்டம், ஒரு பேரிடர் போல தொற்று நோய் கிருமி இது அப்படின்னு அரசு தனித்திருங்க விழித்திருங்கன்னு சொல்லும்போது இவரு தன்னுடைய சுயநல அரசியலுக்காக போட்டோ எடுக்க போயிருக்காரு மு.க. ஸ்டாலின். இந்த போட்டோ ஷூட் பைத்தியம் எங்க பார்த்தாலும் போய் போட்டோ ஷூட் எடுக்க போயிருக்கு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நீங்க அப்பவே போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னதை புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் வந்துட்டாரு. மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து நான் கொடுஞ்சரைக்கே அஞ்சல, கொரோனாவுக்கு அஞ்ச போறேன். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன், நான் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த நோயாளிகளை பார்க்க போனதால என் பொண்டாட்டி 1 வாரம் என் கூட பேசல. இப்ப என்ன சொல்ல வர, நீ உன் பொண்டாட்டி வாங்க கூட 1 வாரம் பேசல, உனக்கு ஓட்டு போட சொல்றியா? ஏன்னா இதெல்லாமாடா சொல்லி ஓட்டு கேட்பாங்க. அவர் மனைவி 1 வாரம் பேசலையா, அதை வந்து பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காரு இந்த மு.க. ஸ்டாலின். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு விவஸ்தா இருக்கா இந்த பெரிய தத்திக்கு? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ கொரோனா பேரிடரின் போது எல்லாரும் தனித்திருங்கயா, கும்பக்கூடாதீங்கன்னு சொல்லும் போது இவன் போட்டோ ஷூட் பைத்தியமாக போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கிறான். அதுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு, நீங்க அன்னைக்கே போயிருக்க வேண்டியது, அப்படிலாம் பண்ணாதீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லா அறிவாலய கொத்தரிமையும் வந்து குமுறி வழக்கம் போல கதற ஆரம்பிச்சிட்டாங்க.
வழக்கம் போல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும், இப்படி மரியாதை இல்லாமல் பேசலாமா, முதலமைச்சரை அப்படி போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு வழக்கம் போல இவனுக்கு வந்து குதிர ஆரம்பிச்சாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் என்ற அந்த பிளகா பையன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து டெட் பாடின்னு சொன்னானா இல்லையா? அப்போ நீங்க எல்லாம் இந்த திமுகவினுடைய ஊப்பிக்கெல்லாம் என்ன வாயில வச்சிருந்தீங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய வயசு என்ன, இந்த பிளகா பையனுடைய வயசு என்ன? அப்போ ஒருத்தவனுக்காவது அந்த உதயநிதியை கண்டிக்கணும் அல்லது மன்னிப்பு கேட்க வைக்கணும் ஒருத்தவனுக்காவது தோணுச்சா? ஏன் அன்றைக்கு நீங்கள் செய்யவில்லை? இன்னைக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு என்ன கோபம் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு? அன்னைக்கு அப்ப உதயநிதி செய்தது சரியா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொங்குறவன் அன்னைக்கு உதயநிதி செய்ததுக்காக ஏன் அவனும் பொங்கல? அப்ப எல்லாத்தையும் பேசுவோம், சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசுவோம். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக எங்கள் ஆட்சியில மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உண்மையாது? நீ ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் தான் ஆகுது. ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல 6.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க. தமிழ்நாட்டை முதன்மை கடங்கார மாநிலமாக மாற்றி இருக்கிற. இந்த 6.5 லட்சம் கோடிக்கு நீ என்னடா புடுங்கன்னு கேட்டா ஒண்ணு கூட இல்ல. எத்தனை கலை அறிவியல் கல்லூரியில கொண்டு வந்தனாக்க ஒண்ணு கூட இல்ல. எத்தனை இன்ஜினியரிங் கல்லூரி, எத்தனை மருத்துவக் கல்லூரி, எத்தனை சட்ட கல்லூரி கொண்டு வந்தனாக்க ஒண்ணுமே கிடையாது. சரி, உட்கட்டமைப்பு வசதியாவது ஏற்படுத்தினியான்னா அதுவும் கிடையாது. எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு கேட்டாலும் அதுவும் கிடையாது. அப்ப எதுவுமே கட்டாம தமிழ்நாட்டுல வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ எதுவுமே கட்டல, மக்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனா 6.5 லட்சம் கோடி ஆட்சியில மட்டும் வாங்கி தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமாக மாத்திருக்கிறனா அந்த 6.5 லட்சம் கோடி எங்க என்ன பண்ண கணக்குடு. அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டாக்க ஒரு அதிமேதாவி வெள்ளை பேப்பர் தூக்கி ஆடுது, இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய தத்தியா இருக்கும் பாருங்க இது. அப்ப அறிவாலயத்தினுடைய வகையறாக்களே இப்படிதான். அப்போ தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இன்றைக்கு திகழ்கிறது என்றால் அது கடந்த கால அதிமுகவினுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தினுடைய சாதனை. இன்னைக்கு நான் ஒரு கடை திறக்கிறேன்னு வச்சுங்களேன், வருமானம் கடை திறந்த உடனே அப்படியே 4வது நாளே அப்படியே கடை டாப்ல போயிடுமா என்ன? ஒரு கடை திறக்கப்படுகிறதுனால குறைஞ்சது 6 மாசம், இப்படி குறைஞ்சது 6 மாசம் அந்த கடை அந்த இடத்துல இருந்தாதான் அது லாபம் ஈட்ட தொடங்கும். அப்போ அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கடந்த 10 ஆண்டுகள்ல 2 உலக முதலீட்டாளர் மாநாடு நாங்க நடத்திருக்கோம். 2015 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு, 2019 புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு. கிட்டத்தட்ட 2 முதலீட்டாளர்கள் மாநாடுகளை நடத்தி உலகத்தில் இருந்து அத்தனை பகுதியிலிருந்து முதலீடுகளை கவர்ந்து அன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்த நிறுவனங்களால், அதிமுக அரசு கடந்த 10 ஆண்டு காலத்துல கொண்டு வந்த அந்த கட்டமைப்புகளாலதான் அதனுடைய பலனை இன்றைக்கு திமுக அரசு அனுபவிக்குது. இன்னைக்கு திமுக அரசு இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல என்ன பண்ணிருக்குதோ அதனுடைய விளைவுகள் அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு எதிரொலிக்கும், தமிழ்நாடு அரசியல் எதிரொலிக்கும். புரியுதுங்களா? அப்ப கடந்த காலத்துல அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில அதிமுக செய்து வைத்த கட்டமைப்பு, அதிமுக கொண்டு வந்த முதலீடுகளினுடைய பலனை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அறுவடை செய்யறாரு. அப்போ இது அதிமுகவினுடைய சாதனை. இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்துல முன்னணியில இருக்குதுன்னா அது அதிமுகவினுடைய சாதனை. அப்ப இந்த தத்தி முதல்வர் கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல இவர்கள் செய்த இந்த சாதனை, இவர்கள் செய்த இந்த சோதனை எல்லாம் எப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு பலனாக கிடைக்கும்னாக்க அடுத்த 5 வருடத்துல தெரிய வரும். இவனுங்க எப்படி இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழிச்சு வச்சிருக்கானுங்கன்னு கேட்டா 77% நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கன்வெர்ட் பண்ணிருக்கோன்றானுங்க. ஒரே ஒரு ஆதாரத்தை கொடு. உங்க ஆட்சியில நீ கொண்டு வந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கு அடிக்கல் நாட்டி அது உற்பத்தியை தொடங்கிடுச்சு, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருச்சுன்னு ஒரு 4 கம்பெனியை சொல்லு பார்ப்போம் இந்த திமுக. அப்போ உன் ஆட்சியில கொண்டு வரப்படாத நிறுவனம், உன் ஆட்சியில தொடங்கப்படாத நிறுவனம் எப்படி அது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது? இதுதான் எங்க கேள்வி. எப்படி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது? ஏன்னா நீ புரிந்துணர்வு ஒப்பந்தம் சொன்னதெல்லாம் வெறும் எழுத்தளவுல பேப்பர்ல இருக்கு, களத்துல கிடையாது. புரிஞ்சுதுங்களா? களத்துல கிடையாது. இங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அத்தனை நிறுவனங்களும் திருச்சி ஓடுது. கொரியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் திருச்சி ஓடிடுச்சு. கூகுளுடைய தலைமை அதிகாரி யாரு? சுந்தர் பிச்சை, தமிழன் தானே. அவருக்கு ஆசை இருக்காது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு, தமிழ்நாட்டுல நம்ம அந்த தொழிலை தொடங்கணும்னு அவருக்கு ஆசை இருக்காது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு லஞ்சம் கேட்டுருக்கானுங்க அந்த திமுக காரனுங்க. எந்த ஒரு நிறுவனம் வந்தாலும் கட்டிங் கொடுத்தா மட்டும்தான் இங்க தொழில் தொடங்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியதால் இன்றைக்கு கூகுள் நிறுவனம், உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனம், ஒரு தமிழரினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு. இது எவ்வளவு பெரிய தலைகுனிவு! தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் காலி பண்ணிட்டு அந்த கர்நாடகாவுக்கு போறான், தெலுங்கானாவுக்கு போகிறான். அப்போ ஒட்டுமொத்தமாக சீரழிச்சிட்டீங்க தமிழ்நாட்டை.
கேட்டா பொருளாதார வளர்ச்சி நாங்க கொண்டு இருக்கோம், இத்தனை இடங்கள்ல வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இத்தனை நிறுவனங்கள் எங்க கூட ஒப்பந்தம் பண்ணிருக்கு, இவ்வளவு முதலீடுகள் வந்து இருக்கிறது. கேட்டா 10,62,200,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கிறதுன்னு மு.க. ஸ்டாலின் உருட்டுறாரு. யாருக்கு உருவாக்குனா? டேட்டா கொடு பார்ப்போம். எந்த நிறுவனத்தால எத்தனை லட்சம் பேர் வேலை செய்றாங்க? டேட்டா கொடுக்க முடியுமா உங்களால? எப்படியா கொடுக்க முடியும்? நீ தான் தொழில் நிறுவனமே வரல, அப்புறம் எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்ப? அப்ப எதுக்காக இந்த பொய்? அப்ப பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளரக்கூடிய இந்த கருணாநிதி குடும்பம் இதே வேலையா இழவெடுத்து திரியறானுங்க. இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தை சீரழிச்சிட்டானுங்களா? நம்ம எல்லாரையும் கடகாரன் ஆக்கிட்டானுங்களா? இப்ப இந்த தத்திகள் வாங்கிய கடனையும் நாம தான் கட்டணும். எப்படி? நம்ம தலையில வந்து விடிஞ்சிடுச்சு, நாம தான் கட்டணும். அதை எப்படி எல்லாம் வசூலிக்கிறாங்கனாக்க, கரண்ட் பில் இன்னைக்கு ஏத்திட்டாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் பில் நீ எவ்வளவு கட்டின, இன்னைக்கு கரண்ட் பில் எவ்வளவு கட்டின பாத்துக்கோ. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக உன்னதமான ஒரு திட்டத்தை குறிப்பிட்டு பேசுறாரு நேத்து. அம்மா உணவகம். இந்த அம்மா உணவக திட்டம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான திட்டம். இன்றைக்கு அந்த திட்டம் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு நீர்த்து போக வச்சிருக்கிறது. இந்த அம்மா உணவகத்தால் பயனடையக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேருக்கு மேலதான், அதுக்கு கம்மியெல்லாம் கிடையாது. அம்மா உணவகத்தால் பயனடையக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஏழை எளிய சாமானிய மக்கள். அவர்களுடைய வயிற்றுல அடிச்சது மட்டும்தான் இந்த திமுக அரசு செய்த சாதனை. எனக்கு நல்லா நினைவு இருக்குது, 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒவ்வொரு அம்மா உணவகங்களும் இந்த திமுகவினரால் அடித்து நொறுக்கப்பட்டது. அம்மா உணவகத்தில் இருந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய படங்கள் வெளியே எடுத்து கீழ்த்தெறியப்பட்டு உடை தெரியப்பட்டு குப்பையில் போடப்பட்டது. அன்றைக்கு மூடிய பல அம்மா உணவகங்கள் இன்றைக்கு வரைக்கும் திறக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு பல்லாவரத்துல ஒரு அம்மா உணவகம் இருக்கிறது, அதை மூடி வச்சிருக்காங்க. இப்படி பல உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். இந்த அம்மா உணவகம் ஆற்றிய சாதனைகள் பல இருக்கு தெரியுமா? சென்னையில புயல் மழை வெள்ளம் வந்த போது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சோறு போட்டது அம்மா உணவகம். அது மட்டும் கிடையாது, கொரோனா டைம்ல அப்பவும் அம்மா உணவகம் இயங்கியது. கொரோனா டைம்ல நமக்கெல்லாம் வீடு இருக்கு, நாமெல்லாம் நம்மளுடைய வீட்டுக்கு போயிட்டோம், சொந்த ஊருக்கு போயிட்டோம். ஆனால் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பெரு நகரங்கள்ல வீடற்ற, ஆதரவற்ற பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய பல நகரங்கள்ல வாழறாங்க. அவர்கள் எல்லாம் ஒருவேளை சோற்றுக்கே வழி இல்லாமல் திண்டாடிய போது அவர்கள் தஞ்சம் அடைந்தது அம்மா உணவகத்துல. அப்போ பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்களினுடைய பசியை போக்கி உயிரை காப்பாற்றியது அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகத்தை மூடியதுதான் இந்த திமுக அரசு செய்த சாதனை. அதை நாங்கள் மீண்டும் திறப்போம், அதை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அந்த அம்மா உணவகத்தால் பயன்பெற்ற ஒருவர் கூட இந்த திமுக அரசை மன்னிக்கவே மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு அராஜகங்களை இந்த திமுக அரசு செய்திருக்கிறது. இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு மீதான அத்துமீறல் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, டேட்டாவோட சொல்றாரு. கிட்டத்தட்ட 6,999 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். போஸ்கோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரத்தோட. இந்த திமுக அரசு கொடுத்த டேட்டாவோட. திமுக அரசு கொடுத்த டேட்டாவே 6,999னா அப்போ ஸ்டேஷனுக்கு வராதது எத்தனை? இந்த திமுக அரசு மறைத்தது எத்தனை? புரியுதுங்களா? அப்போ 6,999 பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசால். என்னங்க திமுக அரசு மேல குற்றச்சாட்டுறீங்க? ஆமா, வேற யார் மேல குற்றச்சாட்டுறது? காவல்துறை யாருடைய பொறுப்பின் கீழ் இருக்கிறது? முதலமைச்சர் பொறுப்பின் கீழ் இருக்கிறது. அப்ப முதலமைச்சர் தானே பொறுப்பு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின் தானே, அவர் தான் பொறுப்பு, அவர் தான் குற்றச்சாட்டுவாங்க. அப்ப ஆட்சி நடத்த வக்கில்ல, என்ன நீ குற்றம் சொல்ல கூடாதுன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. புரியுதா? நீ ஆட்சியில இருந்தா நாங்க ஒன்னதான் கேள்வி கேட்போம், உன் சட்டையை பிடிச்சிதான் உழுக்குவோம். ஏன்டா எங்களுடைய தமிழ் பெண்கள் 6,999 சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏன்டா சூறையாடினது? அதிலும் குறிப்பா 2.5 வயசு பெண் குழந்தைய தருமபுரியில யாரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டா? திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்புல இருக்கக்கூடியவன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எடப்பாடி பழனிசாமி அதை மறக்கல, இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. இப்பவும் சொல்றாரு, பாலியல் குற்றவாளி வீட்டுல போயிட்டு பிரியாணி தின்னவன நான் களி தின்ன வைக்காம விடமாட்டேன் அப்படின்னு இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் மறக்கல, அது அவர் மனசுல ஆறாத வடுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையே, பள்ளிக்கூடத்துல கூட பாதுகாப்பு இல்லையே, கல்லூரிகள்ல பாதுகாப்பு இல்லைன்னு அவர் மனசு உறுத்துது. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, பாலியல் குற்றவாளி வீட்டுல
பிரியாணி தின்னவன ஒரு நாள் நான் களி தின்ன வைப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா சும்மா விட மாட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இங்க யாருமே அச்சமின்றி நடமாட முடியல. ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கிறான் இந்த திமுக அரசு. ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சு நம்மளெல்லாம் கடன்காரனா மாத்திட்டான், நம்ம மேல வரி சுமையை ஏத்திட்டான். ஒரே ஒரு நலத்திட்டத்தை கூட தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே செய்யல. மொத்தத்தையும் அடிச்சு பதுக்கிட்டானுங்க. வருஷத்துல 36,000 கோடி ஆட்டைய போட்டதாக இந்த திமுக அரசினுடைய அமைச்சர், நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலினும் மருமகனும் 36,000 கோடி ஆட்டைய போட்டு போயிட்டாங்க வருஷத்துலயே அப்படின்னு. அப்போ இந்த உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய மருமகனும் அடிச்சது மட்டும் 36,000 கோடினா கிட்டத்தட்ட 40 இலாக்காக்கள் இருக்குது, 40 அமைச்சர்கள் கிட்ட இருக்காங்க. அவங்க அடிச்சது எத்தனை கோடி இருக்கும்? மு.க. ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில அடிச்சது எத்தனை கோடி இருக்கும்? ஆனா வெக்கமே இல்லாம சொல்லுவானுங்க, என்கிட்ட சொந்த வீடு இல்ல, சொந்த கார் இல்ல அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கையில 3 கோடி ரூபாய் வாட்சை கட்டிக்கிட்டு என்கிட்ட சொந்த கார் இல்லைன்றான். இவ்வாறு சொந்தமாக கார் இல்லாதவன், சொந்தமா வீடு இல்லாதவன், அக்கௌண்ட்ல வெறும் 10,000 தான் வச்சிருக்கிறவன் உல்லாச ட்ரிப்புக்கு எதுக்குடா உலகம் சுற்ற போற? அங்க போயிட்டு சைக்கிள் ஓட்டுறாரு. நான் சர்க்கஸா நடத்துறாங்க? நீ சைக்கிள் ஓட்டுறத, உன் பொண்டாட்டி கூட நீ ரொமான்ஸ் பண்றத, நீ அங்க போயிட்டு உல்லாசமாக ஊர் சுற்றுவதை பாக்குறதுக்காக நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கணும்? யோ, சந்திரபாபு நாயுடு அவங்க முதல்வர், அந்த முதல்வர் எங்கேயுமே வெளிநாட்டுக்கு போகாம உக்காந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி அந்த முதலீடுகளை அவருடைய மாநிலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இங்க இருந்து நீ இது வரைக்கும் ஒரு 10 நாட்டை சுத்திட்டு வந்துட்டிய குடும்பத்தோட, பொண்டாட்டியோட, புள்ளக்குட்டியோட. எத்தனை ஆயிரம் கோடி முதலீடை கொண்டு வந்த? கேட்டா 6,000 கோடி, 800 கோடி, 500 கோடின்னு அந்த சின்ன சின்ன உள்ளூர்ல இருக்கக்கூடிய பிள்ளை கம்பெனிகள்லாம் கணக்கு கட்டுறாரு மு.க. ஸ்டாலின். அதெல்லாம் அந்த நாடுகளுடைய, அந்த கம்பெனிகளுடைய பணம் கிடையாது. உங்களுடைய பணத்தை அங்க இருக்கக்கூடிய அந்த டுபாகூர் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை திரும்ப தமிழ்நாட்டுக்கே கொண்டு வரதுக்கு பேர் தான் முதலீடா? இது அவாலா மோசடியை விடக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ உங்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போய் முதலீடு கொண்டு வரணும், அங்க போய் அங்க இருக்கிற ஷெல் கம்பெனிகளை உங்க பணத்தை போட்டு அவங்கள தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வெள்ளையாக்கக்கூடிய வேலையை தான் நீங்க பாக்குறீங்களே தவிர, நீங்கள் வெளிநாடு பயணம் போனதுக்காக ஒரு இம்மி அளவும் கூட பயன் கிடைக்கல இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீ அங்க போயிட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு பொண்டாட்டி கூட ஹனிமூன் போய் அந்த போட்டோக்களை ரிலீஸ் பண்ணது மட்டும்தான் மிச்சம். நீ அங்க போய் சைக்கிள்ல சுத்தினதாலோ, சைக்கிள் ஓட்டுனதாலோ, சர்க்கஸ்கார மாதிரி அங்க வண்டி ஓட்டுனதாலோ 10 பைசா பிரயோஜனம் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு கிடையாது. அப்போ மக்களுடைய வரி பணத்தை எந்த அளவிற்கு சூறையாடணுமோ, மக்களுடைய வரி பணத்தை எந்த அளவிற்கு வீணாக்கணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு எங்க பேர்ல எங்களை கணக்கு காட்டி கடனை வாங்கி ஊழலை செஞ்சு ஒழிச்சு வச்சுட்டு இன்றைக்கு நல்லாட்சி தந்தோம்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஓட்டு கேட்கறது வரனா ஒன்னெல்லாம் விரட்டி அடிக்காம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கு திமுக வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெங்கெல்லாம் மக்கள் தன்னிச்சையாக எழுந்து வந்து அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. தூத்துக்குடிக்குள்ள கனிமொழியே போகல, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவருடைய தொகுதிக்குள்ளே அவர் போக முடியல, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை விரட்டி அடிக்கிறாங்க. இப்படியாக திமுகவினர் எங்கெங்கெல்லாம் ஓட்டு கேட்டு போறாங்களோ அங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தன்னிச்சையாக எழுந்து வந்து அடிச்சு விரட்டுறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த திமுக ஆட்சியை வெறுத்துட்டாங்க மக்கள். விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். என்னடா பண்ண நீ தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா, மகளிருக்கு 1000, மாணவிகளுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, 1000 1000 1000. ஆனா 1000 ரூபாய்க்கு பிறந்தவனுங்களே 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் கரண்ட் பில்லையும் வீட்டு வரியும் சொத்து வரியும் ஏத்திட்டு விலைவாசி வீட்டு மளிகை சாமான் பொருள் இருந்து சாப்பிட்ற பொருள் இருந்து விலைவாசிகளை ஏத்திக்கிட்டு இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த பக்கம் 20,000 கொடுக்குறானே. இதை எந்த தமிழ்நாடு மக்களும் ஏன் கேள்வி கேட்கல? 1000 ரூபாய் கணக்கு காட்டி நம்ம கிட்ட 20,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கானுங்க இந்த திருட்டு பசங்க. தமிழ்நாடு மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பக்கம் மாசம் 20,000 ரூபாய் புடுங்கிட்டு விட்டுருவானுங்க. எனவே நம்ம உஷாராக இருக்கணும். இந்த திமுக அரசை ஏன் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்கு நான் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னா, பெண்களின் மீதான, பெண் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாத்திட்டானுங்க. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை கூலிப்படை கலாச்சாரம் அதிகரித்திருக்கிறது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 26 லாக்அப் டெத் இந்த திமுக அரசுடைய ஆட்சியில காவல்துறை செய்திருக்கிறது. 26 பேரை அடிச்சே இந்த திமுக அரசு கொன்றிருக்கிறது. புரியுதுங்களா? பட்டியலின சமூக மக்களின் மீதான தாக்குதல்கள் இந்த திமுக ஆட்சியில அதிகரித்திருக்கிறது. அப்போ பொருளாதாரம் சீர்கெட்டு விட்டது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டுல அதிகரித்திருக்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரியில படிக்கக்கூடியவங்க வரைக்கும் இன்றைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. இவ்வளவு காரணங்களை என்னால் அடுக்க முடியும் இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு.
எனவே தமிழ்நாடு மக்கள் நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. திமுக மீண்டும் வர வேண்டுமா? அப்பன் பேருல அப்பனுடைய கோட்டாவுல முதலமைச்சர் ஆனவன் வேண்டுமா? அல்லது இந்த மண்ணிற்கு சொந்தக்காரன் ஒரு விவசாயினுடைய மகன் இந்த மண்ணை ஆள வேண்டுமா, அவர் முதலமைச்சராக வர வேண்டுமா என்பதை இந்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எடப்பாடி பழனிசாமி இவர்களை ஒருபோதும் சும்மா விட மாட்டார், நிச்சயமா விட மாட்டார். அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அவர் தன்னை நம்புகிறார், தன்னுடைய உழைப்பை நம்புகிறார். இன்றைக்கு யாரையும் எதிர்பார்க்காமல், யாருக்கும் பயப்படாமல் இன்றைக்கு களத்துல இறங்கி தனியொரு மனிதனாக இன்றைக்கு அத்தனை திமுக கொத்தடிமைகளையும் கதற விட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பக்கம் நேர்மை இருக்கிறது. அவர் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு மனுஷனை பார்த்துட்டு மொத்த திமுக கூட்டமும் அலறி கொண்டிருக்கிறது. எனவே நாம் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இந்த தமிழ்நாட்டை ஆளும் பொழுது புரட்சி தலைவி அம்மா வழியில அமைதி, வளம், வளர்ச்சி என்ற இலக்கை இந்த தமிழ்நாடு நிச்சயம் அடையும். நன்றி.